நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். இலக்கவியல் பொருளாதார துறையின் மேம்பாடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். முகக்கவசம் அணிய தவறிய 108 பேருக்கு அபராதம். விதிமுறையை மீற வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டில் இன்று கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மீண்டும் 4 இலக்கமாக பதிவாகியுள்ளது. 1290 பேருக்கு தொற்று கண்டுள்ள நிலையில் 4 உயிரிழந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 5 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் திரும்பியவர்கள். இதர 1285 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு ஆளாகியவர்கள். 878 பேர் இன்று கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். 13,222 பேர் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 110 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 37 பேருக்கு சுவாச உதவி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. புதிதாக கோலாலம்பூரையும் ஜோஹர், சபா, பேரா ஆகிய மாநிலங்களையும் உட்படுத்தி 4 இடங்களில் தொற்று அதிகமாக பதிவாகியுள்ளது. இதனிடையே இதுவரையில் 9,167 பேருக்கு தொற்று இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு மை சஜாத்ரா செயலியின் தரவுகள் உதவியுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் பலனளிக்க அந்த செயலி துணை புரிந்துள்ளதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 289 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களில் முகக்கவசம் அணிய தவறியவர்களின் எண்ணிக்கை மட்டுமே 108 ஆகும். அவர்கள் உட்பட 277 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 11 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட வேளை ஒருவர் போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என பலமுறை நினைவுறுத்தி வந்தாலும் பலர் அதனை அலட்சியப்படுத்தி அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு ஆளாவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். முகக்கவசம் அணியாதது, தூர இடைவெளியை பின்பற்றாதது, வருகை பதிவுக்கான உபகரணங்களை வைக்க தவறியது, அனுமதியின்றி மாநிலம் கடந்து பயணித்தது போன்ற குற்றங்களுக்காக நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வேளையில் ஆப்ஸ் பென்தெங் சோதனை நடவடிக்கையில் 35 கள்ளக்குடியேறிகளையும் கடத்தல்காரர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர். அத்துடன் 9 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்று மேற்கொள்ளப்பட்ட மொத்தம் 53,597 சோதனை நடவடிக்கைகளில் 274 சாலை தடுப்புகள் போடப்பட்டன. இவ்வேளையில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நேற்று 33 பொது துப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் சிவப்பு நிற பகுதிகள் 6, மஞ்சள் நிற பகுதிகள் 8, பச்சை நிற பகுதிகள் 7 அடங்கும். கடந்த மார்ச் 30ஆம் தேதியில் இருந்து இதுவரையில் 137 வட்டாரங்களை உட்படுத்தி மொத்தம் 11,600 பொது துப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் அலுவலகங்களில் வேலை செய்வோர் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக உணவை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதோடு முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவதை பழக்கப்படுத்திக் கொள்ளும்படி சுகாதார அமைச்சு தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தொற்று பரவுவதை தடுக்க பிறருடன் கைகுலுக்கிக் கொள்வதை தவிர்க்குமாறு தொழிலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தும்மல், இருமல் வரும்போது சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதிக தொடுதலை கொண்ட மேற்பரப்பை கிருமி நாசினி திரவத்தை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். அலுவலகங்களில் உள்ள ஜன்னல்களை திறந்து வைப்பதன் வாயிலாக காற்றின் அளவு அதிகரிக்கும். தொற்று பரவலை தடுக்க அது ஒரு சிறந்த வழி என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அதிகமானோர் ஒன்று கூடும் கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை ஒத்திவைத்தல் அவசியம். உணவை பரிமாறுவோர் தூய்மையை பேண வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு அதன் ஃபேஸ்புக் அகப்பக்க பதிவில் குறிப்பிட்டுள்ளது.
புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கவியல் பொருளாதாரத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதாரத்தை வளப்படுத்துவதோடு மக்களின் நல்வாழ்வையும் சுகாதாரத்தையும் பேண புத்தாக்கமும் இலக்கவியலும் பங்காற்ற முடியும் என அவர் குறிப்பிட்டார். தொற்று காரணமாக மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டாலும் இருக்கும் இடத்தில் இருந்தே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை தொழில்நுட்பம் உணர்த்தியுள்ளது. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு போதுமான வசதிகள் இருக்க வேண்டும். வசதிகள் இல்லையேல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாமல் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குவார்கள் என்று பிரதமர் கூறினார். அதனை கருத்தில் கொண்டு மக்களிடையே இலக்கவியல் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு மேலோங்க செய்யப்பட வேண்டும். அத்துடன் மக்களிடையே உள்ள இலக்கவியல் பயன்பாட்டு இடைவெளியை குறைக்க தொழில்நுட்பத்துறையில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேட்டுக் கொண்டார். காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட ஏபெக் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் கலந்துரையாடலில் பிரதமர் உரையாற்றினார். சீனா அதன் மிகப்பெரிய வர்த்தக சந்தைக்குள் நுழைவதற்கு அனைத்து நாடுகளுக்கும் வாய்ப்பளிக்கும். குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமே அனுமதி என்ற கட்டுப்பாடு ஒருபோதும் விதிக்கப்படாது என சீன அதிபர் ஷி ஜின்பிங் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் தாராளமய கொள்கையின் கீழ் மேலும் அதிகமான நாடுகளுடன் சுயேட்சை வாணிப உடன்படிக்கையில் சீனா கையெழுத்திடும் என அவர் கூறினார். மலேசியாவின் தலைமையில் காணொலி வாயிலாக நடத்தப்படும் ஏபெக் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் கலந்துரையாடலில் சீன அதிபர் உரையாற்றினார். கடந்த வார இறுதியில் 15 நாடுகள் RCEP வட்டார ஒருங்கிணைந்த பொருளாதார பங்காளித்துவ உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. அது உலகின் மிகப்பெரிய வர்த்தக உடன்படிக்கையாக கருதப்படும் வேளையில் சுயேட்சை வாணிப நடவடிக்கைகளுக்கான மைய பகுதியாக சீனா திகழும் என ஜி தெரிவித்தார். இனி உலக பொருளாதார வளர்ச்சி ஆசிய பசிபிக் நாடுகளையே சார்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். COVID-19 உட்பட பல்வேறு சவால்களை உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ளன. இக்காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சிக்காக எந்த ஒரு நாடும் தனிச்சையாக செயல்பட முடியாது. வர்த்தகத்தை மேற்கொள்ள கட்டுப்பாடுகளை விதிக்கும் நாடுகள் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனைகளை உணர்ந்து தாராளமய கொள்கையை கடைபிடித்து பொருளாதார ரீதியிலான நன்மைகளுக்காக அனைத்து நாடுகளும் கைகோர்த்து செயல்படுவது முக்கியம் என ஜி வலியுறுத்தினார். இவ்விவகாரத்தில் சீனா அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைத்து செயல்படும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு நாடும் புறக்கணிக்கப்படாது என்று அவர் கூறினார். Kita berbangga menjadi tuan rumah kepada persidangan APEC 2020. Iltizam kita adalah untuk maju seiring dengan azam mengecapi kemakmuran bersama. Kecekalan, kegigihan dan kerjasama erat adalah ramuan bagi kita untuk melahirkan hasil yang terunggul buat semua, termasuk generasi mendatang. Namun, dalam usaha mengecapi kejayaan, pastinya kita berdepan dengan pelbagai cabaran. Dan untuk itu kerajaan memutuskan untuk melaksanakan perintah kawalan pergerakan. Perjuangan Barisan Hadapan tidak mengenal penat lelah, tetap berjuang dan kekal bersatu, membolehkan kebaikan menjadi kehebatan. Malaysia telah mengambil langkah-langkah proaktif bagi meneruskan program-program kerja APEC dengan mengguna pakai format persidangan secara maya atau digital di peringkat kumpulan kerja dan pegawai-pegawai kanan APEC. Malaysia komited meneruskan agenda pembangunan seksama. Bersama, kita mampu meneroka potensi baru, melewati dunia tanpa sempadan. Didorong oleh prinsip kemakmuran bersama, kalau kita menerapkan norma baru kini, Malaysia sebagai tuan rumah APEC 2020 telah melakar sejarah apabila berjaya menganjurkan acara ini dalam format maya sepenuhnya. Saya amat berbesar hati untuk mengerusikan mesyuarat pemimpin digital yang pertama yang akan dihadiri 21 pemimpin ekonomi APEC. இலக்கவியல் உருமாற்ற மேம்பாட்டு திட்டத்திற்கு ஏற்ப PNB தேசிய முதலீட்டு நிறுவனம் இலக்கவியல் அடிப்படையில் பங்கு கொள்முதல் மீதான விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. மக்களிடையே நிதி முதலீட்டு கல்வி அறிவை புகட்ட நேற்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன.
பங்கு கொள்முதல் மீதான விழிப்புணர்வு வாரத்தை பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசின் அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். நடப்பு பொருளாதார சவால்களை கையாளும் அதேவேளை அமனா பங்குகளின் லாபத்தை அதிகரிக்கவும் இந்த விழிப்புணர்வு வாரம் வழிகோலும் என நம்பப்படுகிறது. நாட்டில் முதலீட்டு கல்வி திட்டத்தை தொடரவும் அது துணை புரியும் என பிரதமர் தமதுரையில் குறிப்பிட்டார். கடந்த 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் மலேசிய அமனா பங்கு கொள்முதல் வார நிகழ்ச்சி முதல் முறையாக முற்றிலும் இலக்கவியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 7 நாட்களில் நிதி கருத்தரங்கு, வலைத்தள கல்வி மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கல்வி கழகங்களில் மாணவர் பதிவு நடவடிக்கையும் நுழைவும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பினும் கடந்த திங்கட்கிழமை வரையில் பொது பல்கலைக்கழகம், பாலிடெக்னிக், காலேஜ், கம்யூனிட்டி ஆகியவற்றைச் சேர்ந்த 50,800க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி கூடங்களில் தங்கியிருப்பதாக உயர்கல்வி துணை அமைச்சர் டாக்டர் மன்சூர் ஒஸ்மான் தெரிவித்தார். தனியார் கல்வி கூடங்களில் 1,13,000க்கும் கூடுதலான மாணவர்கள் தங்கியிருப்பதாக அவர் சொன்னார். அந்த தகவலுடன் மேலும் சில மக்களவை செய்திகள். இணையம் வாயிலாக கற்றல் கற்பித்தலை தொடர்வதில் சிக்கலை சந்திக்கும் மாணவர்கள், கல்விக்கூட ஆய்வக வசதி தேவைப்படும் மாணவர்கள் ஆகியோருக்கு கல்விக்கூடங்களில் தங்கிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் சொன்னார். இதனிடையே வீட்டில் இருக்கும் மாணவர்களும் தடையின்றி கல்வியை தொடர தொடர்பு பல்லூடக அமைச்சின் கீழ் இயங்கும் இணைய வசதியுடைய 871 மையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதோடு B40 குடும்பத்தைச் சேர்ந்த பொது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இணைய வசதி கருவிகளும் புதிய நுழைவு மாணவர்களுக்கு 50 ரிங்கேட் நிதி உதவியும் வழங்கப்பட்டிருப்பதாக டாக்டர் மன்சூர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு நாடு தழுவிய நிலையில் 43 லட்சம் பேர் BSH வாழ்க்கை செலவின உதவித்தொகைக்கு தகுதி பெற்றனர். கடந்த ஆண்டு 38,57,000 பேர் மட்டுமே அவ்வுதவியை பெற்றனர். இவ்வாண்டு மேலும் அதிகமானோர் பயன்பெறும் வகையில் 4,738 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக முதலாம் நிதி துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹீம் பக்ரி தெரிவித்தார். சரவாக்கில் கடந்த ஆண்டு 5,23,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் 4,43,000 பேர் பயன்பெற்ற வேளை இவ்வாண்டு 5,53,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் 4,91,000 பேர் பயனடைந்ததாக அவர் சொன்னார். நாடு முழுவதும் 50 பகுதிகளில் 5G தொழில்நுட்ப திட்டம் மேம்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. கடா, பஹாங், பேரா, பினாங்கு, ஸ்லாங்கூர், திரங்கானு, கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் அந்த இணைய கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். பொழுதுபோக்கு, ஊடகம், கல்வி, எண்ணெய், எரிவாயு, சுற்றுலா, தயாரிப்பு போன்ற 7 துறைகளை மையமாக கொண்டு அந்த இணைய வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. 5G DP இணைய திட்டம் பயனளித்திருப்பதாக நேர்மறை கருத்துகள் கிடைத்து வருவதால் அத்திட்டத்தை அடுத்த ஆண்டு இறுதி வரையில் அமல்படுத்த தமது அமைச்சு முடிவு செய்திருப்பதாக டாக்டர் சைஃபுடின் கூறினார். இலக்கிடப்பட்டவர்களுக்கான வங்கி கடனுதவியை திரும்பச் செலுத்தும் விலக்கழிப்பு சலுகைக்கு 6,50,000 பேர் இதுவரை தகுதி பெற்றுள்ளனர். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட அச்சலுகைக்கு விண்ணப்பித்தவர்களில் 98 விழுக்காட்டினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அவர்களில் 60 விழுக்காட்டினர் தவணை கட்டணத்தை குறைக்கும் சலுகையை தேர்வு செய்த வேளை எஞ்சியவர்கள் கட்டண விலக்களிப்பை தொடர விண்ணப்பித்துள்ளனர். 6 மாத கால வங்கி கடனுதவி விலக்களிப்புக்கு 10,000 கோடி ரிங்கிட் செலவிடப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதில் 3,500 கோடி ரிங்கிட் சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்காகவும் எஞ்சிய 6,500 கோடி ரிங்கிட் தனிநபருக்காகவும் செலவிடப்படும். நாட்டில் புள்ளி விவரங்களை திரட்டும் முறை மேம்படுத்தப்பட வேண்டும். கொள்கைகளை வகுக்கவும் முடிவுகளை செய்யவும் தரவுகள் முக்கியம் என்பதால் புள்ளி விவரங்களை திரட்டும் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி தெரிவித்தார். மலேசிய புள்ளி விவரத்துறையின் இயக்குநரின் தலைமையில் புள்ளி விவரங்களை திரட்டும் முறையை மேம்படுத்தி ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சுகள், அரசாங்க துறைகள், நிறுவனங்கள் ஆகியவற்றை உட்படுத்தி அந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி கூறினார். அமைச்சுகளும் அரசாங்க துறைகளும் சொந்த தரவுகளை கொண்டுள்ளன. ஆனாலும் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி அவை தரவுகளை திரட்டுகின்றன. அதனால் அவற்றின் தரவுகளை ஒருங்கிணைக்க முடியாது என
அவர் குறிப்பிட்டார். சரியான தரவுகள் இருந்தால் மட்டுமே சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை முறையாக திட்டமிட முடியும். அந்தந்த திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை. சரியற்ற தரவுகளை கொண்டு அரசாங்கத்தால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியாது. அதோடு அத்தரவுகளை அடிப்படையாக கொண்டு சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டால் அத்திட்டங்களால் மக்களுக்கும் பலனில்லை என தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி தெளிவுபடுத்தினார். முன்னதாக அவர் ஃபேஸ்புக் வாயிலாக விவேகமான திட்டமிடலையும் மனிதவள நிர்வாகத்தையும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட புள்ளி விவர கருத்தரங்கை தொடக்கி வைத்தார். SMS குறுஞ்செய்தி மோசடி வழக்கு தொடர்பில் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றின் விற்பனை பிரிவின் மூத்த அதிகாரி இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். SPRM மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விண்ணப்பித்த தடுப்பு காவல் உத்தரவுக்கு புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் ஷா வீரா அப்துல் ஹலீம் அனுமதி அளித்தார். நேற்றிரவு மணி 7:30க்கு புத்ராஜியாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்தில் இவ்வழக்கு தொடர்பில் விளக்கமளிக்க வந்த 37 வயதுடைய அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்த்து இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 18 பேர் இதுவரை தடுப்பு காவல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ப்ரீபெய்ட் கைபேசிக்கான முன் கட்டண அட்டையை பெறுவதற்காக வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகளை திரட்ட அவர்கள் கையூட்டை பெற்றதாகவும் வழங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த தரவுகளில் உள்ள கைபேசி எண்களை கொண்டு பயனீட்டாளர்களின் அனுமதியின்றி அவர்கள் அறியாமல் SMS குறுஞ்செய்தி மூலம் சந்தா கட்டணத்தில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு 2009ஆம் ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் 16வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. பேராகில் தாயை பாராங்கத்தியை கொண்டு கொலை செய்ய முயற்சித்த ரப்பர் தோட்ட தொழிலாளி ஒருவர் குவாலா கங்சார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 48 வயதான ஃபார்சிர் முகமது ஜம்ஹாரி அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். 68 வயதான தனது தாயாரின் வயிற்று பகுதியில் கத்தியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக ஃபார்சிர் முகமது ஜம்ஹாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது. தாயாரை அச்சுறுத்த வேண்டும் எனும் நோக்கில் அவர் அவ்வாறு செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் அவ்விருவரும் ஒரே வீட்டில் தங்கியிருப்பதால் ஃபார்சிரை உத்தரவாதத்தில் விடுவிக்க நீதிபதி மறுத்துள்ளார். இவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் 506வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். வழக்கு விசாரணை ஜனவரி 4ஆம் தேதி செவிமடுக்கப்படும். ஸ்லாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரசாயன பொருள் விநியோக நிறுவன இயக்குநரின் தடுப்பு காவல் மேலும் ஒரு நாளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவரின் தடுப்பு காவல் நாளை வரை நீட்டிக்கப்பட வேண்டும் எனும் போலீசாரின் விண்ணப்பத்துக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் அம்முடிவை அறிவித்துள்ளது. நீர் ஓட்டத்திற்கு தடங்கலை ஏற்படுத்திய குற்றத்திற்காக இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 7 நாட்களுக்கு அவர் குற்றவியல் சட்டம் 430வது பிரிவின் கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு குறையாத அதிகபட்ச 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். முன்னதாக இவ்வழக்கு தொடர்பில் சாலை கட்டுமான நிறுவனத்தின் 2 இயக்குநர்கள் உட்பட 4 தடுத்து வைக்கப்பட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 9ஆம் தேதியில் இருந்து 17ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்ட பெருநாள் கால உச்சவரம்பு விலை கட்டுப்பாட்டு திட்டம் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சின் அமலாக்க பிரிவு மேற்கொண்ட சோதனையில் அரசாங்கம் நிர்ணயித்த விதிகளை மீறிய குற்றங்கள் கண்டறியப்பட்டன. அரசாங்கம் நிர்ணயித்த விலையை காட்டிலும் கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்றது மற்றும் விலை குறியீட்டை வைக்க தவறியதை உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சின் அமலாக்க பிரிவு கண்டறிந்தது. அதன் தொடர்பில் 3 புகார்களையும் பெற்றுள்ளது. பெருநாள் கால உச்சவரம்பு விலை கட்டுப்பாட்டு திட்டம் தொடர்பில் பல்வேறு குற்றங்களை புரிந்த வணிகர்கள் மீது 57 சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 3600 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வேளை 8100 ரிங்கிட் வரையில் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது.
ஹொக்கடமி அணியின் உரிமையாளர் டத்தோஸ்ரீ மெகா டி ஷரிமான் ஜஹருடின் 18 மாதங்களுக்கு ஹாக்கி போட்டிகளிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரம் அது குறித்த மேல்முறையீடு மலேசிய ஹாக்கி சம்மேளனத்துக்கு அனுப்பப்பட்டதாக ஓர் அறிக்கையின் வழி தெரிவிக்கப்பட்டது. எழுத்துப்பூர்வமான அந்த மேல்முறையீடு மலேசிய ஹாக்கி ஒருங்கிணைப்பின் செயற்குழுவிடம் வழங்கப்பட்டுள்ளது. 18 மாதங்களுக்கு டத்தோஸ்ரீ மெகாட் எந்த ஒரு ஹாக்கி சார்ந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாதென விதிக்கப்பட்ட தண்டனையை தொடர்ந்து அவர் இந்த மேல்முறையீட்டை செய்துள்ளார். 10 பக்கங்களை கொண்ட அந்த மேல்முறையீட்டில் டத்தோஸ்ரீ மெகாட் தன்னை தற்காத்து பதில் எழுதியுள்ளதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 3ஆம் தேதி மலேசிய ஹாக்கி லீக்கின் விதிமீறலில் ஈடுபட்டதால் டத்தோஸ்ரீ மெகாட்டுக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்குள் 1.295 கிலோமீட்டர் உயர செங்குத்தான படிக்கட்டுகளில் ஏறி உலக சாதனையை படைத்திருப்பதாக கூறப்பட்டாலும் அது குறித்து தாம் மனநிறைவு கொள்ளவில்லை என ஆசியாவின் முதல் நிலை கோபுர ஓட்டப்பந்தய வீரர் சோ வைச்சிங் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். அவரது அந்த சாதனையை அங்கீகரிக்க 2 நாட்கள் தேவைப்படும் என கின்னஸ் உலக சாதனை குழு தெரிவித்துள்ளது. வைச்சிங்கின் அந்த சாதனை இதற்கு முன் ஸ்பெயினின் டேவிட் ராபர்ட்ஸ் டாப்பியா பதிவு செய்த 1.227 கிலோமீட்டர் சாதனையை முறியடித்துள்ளது. அப்போட்டியின் மூலம் உலக சாதனையை படைத்து நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் வைச்சிங். ஆனால் தனது சொந்த சாதனை இலக்கை எட்ட தவறிவிட்டதை அவர் ஒப்புக்கொண்டார். 1 மணி நேரத்திற்குள் 1.3 கிலோமீட்டர் தூர சாதனையை எட்ட வேண்டும் என்பதே வைச்சிங்கின் இலக்கு. ஆனால் அவர் எட்டிய இலக்கு 0.005 மீட்டருக்கும் குறைவாக இருந்ததால் தனது ஏமாற்றத்தை மறைக்க முடியாமல் வேதனையை வெளிப்படுத்தினார். தலைநகரில் 66 மாடிகளை கொண்ட தங்கும் விடுதியொன்றில் அவரின் சவால் சரியாக இரவு மணி 9க்கு தொடங்கியது. அந்த 1 மணி நேரத்திற்குள் அங்குள்ள படிக்கட்டுகளில் 4 முறை ஏறி இறங்க வேண்டும். இலக்கை எட்டிவிட்டதாக எண்ணி ஓட்டத்தை நிறுத்தியுள்ளார். 1.3 கிலோமீட்டரின் குறியீடு எங்கு உள்ளது என்பதை கவனிக்க தவறி அந்த தவறினால் தனது இலக்கை எட்ட முடியாமல் போனதாக அவர் மிகவும் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். இவ்வேளையில் வைச்சிங் படைத்த உலக சாதனையை உறுதி செய்ய அதிகபட்சம் 2 நாட்கள் தேவைப்படுவதாக கின்னஸ் நிறுவனம் கூறியுள்ளது. குறளும் விளக்கமும். குறள் 416. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும். கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் என்கிறார் திருவள்ளுவர். ஒவ்வொரு குளிர்காலத்தைப் போலவே இம்முறையும் ஏரோசியன் பறவைகள் இஸ்ரேலின் ஹூலா ஏரியை ஆக்கிரமித்துள்ளன. இவ்வாண்டு பருவநிலை மாற்றம் காரணமாக 1,00,000 பறவைகள் தாமதமாக அந்த ஏரிக்கு வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த காட்சி தொகுப்புடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.